கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான உண்மையின் வார்த்தைகளையும் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன்னைக்கு பிரதர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னுடைய கொஸ்டின்ஸ் என்னன்னா, கொஸ்டின்ஸ் இதை வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து ரசல் வந்து அவங்க எப்படி என்ன ஃபர்ஸ்ட் அவங்களோட பர்சனல் எப்படி இருக்கும் அவங்க வந்து அனைவருமே எல்லாருமே அங்க வந்து பிளஸிங் இருக்கும். டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கறது. ஆசீர்வாதங்கள் வந்து எல்லாருமே காமனா கிடைச்சிடும். அது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். அது வந்து யாரு மூலியமா அந்த ஆசீர்வாதம் பிளஸிங் கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய அலுவலர்கள் இன்சூரன்ஸ் மூலியமா தான். அவங்களுக்கு புதிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்த விஷயம் பார்க்கும்போது அவங்க ஒரு அவங்களோட ஆசீர்வாதம் எப்படிப்பட்டவர்கள் விசேஷமான ஆசீர்வாதம் அவங்க மாம்சத்தையும் அவங்களோட சிந்தையும் பரிபூர்ணமா தான். சோ அவங்க வந்து சிந்தையுமே அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே இசைவாக அனுப்பணும். அவங்க வந்து அவங்க வந்து சரி அவங்க வந்து 100% வந்துட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டும் அந்த சரீரமும் அவங்க கீழதான் வராங்க. நம்மளுடைய மத்திய சிறாருக்கு இயேசு கிறிஸ்துக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சில தவறுகள் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க அந்த டைம்ல இல்ல ஆங்கில கீதையிலே அவங்க ஏன் அப்படி அவங்க வந்து அவங்க தப்பு செஞ்சாங்க சொல்றாங்க. சபைக்கு சபை இந்த டைம்ல வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அப்படி சபை வகுப்பாளருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து கிராஸ் பண்ணி வரல. ஸோ அதனால அவங்க
அந்த தவறுகளை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வைரஸ்ல வந்து அவங்க வந்து நிறைய நோய்கள் இருக்காங்க. அதுல நோய்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோன். சிம்சோன் பார்க்கும்போது அவர் வந்து தேவன் ரொம்ப உண்மையாக வந்திருக்காரு, கீழ்ப்படுகிறவராக வந்திருக்காரு. ஈவன் அவர் வந்து உண்மையில் ஒரு தேவன் மேல ஒரு விசுவாசமாக அவர் இருந்திருக்காரு. அப்படி இருந்ததுனால அவர் வந்து கருதப்படுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து முற்பிதாக்கும் இந்த ஒரு இந்த விசேஷமான ஆசீர்வாதம் பங்கு பெற்றவங்களா அவங்க இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஆயிரம் அரசாங்க வரும்போது தேவனுடைய பார்வையில அவங்க வந்து அந்த உலகத்தின் கீழே தான் இருப்பாங்க. அண்டு கீழே தான் அவங்க விளையாண்டு. ஸோ அவங்க அவங்களுக்கு அந்த மிஸ்ஸியோட சில தவறுகள் செஞ்சாலும் மேபி செய்யலாம். செய்யலாம் ஸ்டார்ட் சொல்லல. மேபி மேபி அவங்க செய்யறதுனால பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க செஞ்சாலுமே அவங்களோட மேல அந்த ரத்தத்தையும் நம்ம அவங்க வந்து தெய்வீக ஒழுங்கிலும் மத்தியஸ்தருக்கும் அவங்க வந்து கட்டுப்பட்டு வரணும். அது வந்து அந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. அப்படியே திரும்பி நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் ஆமா. ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து டைரக்டா இருக்க மாட்டாங்க. தேவரோட அவங்க வந்து டைரக்டா இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. வாழ்ந்தாலும் ஒரு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இதுல கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அதை வந்து என்ன கொஸ்டின்னா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஸ்டேட்னா கன்சிடர் பண்ணுறவங்க நம்மளுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிறதுக்காக நம்ம மன திருப்திக்காக நம்ம அந்த ஒரு சில சில விஷயங்களை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அப்படி நீங்க பண்ணலாம் அந்த இயேசு கிறிஸ்து பற்றி எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு நிறைய எப்படி அவங்க சொல்றாங்க. நம்மளுடைய அந்த பைபிளையும் சொல்லுவோம். அவங்க எப்பயுமே வந்து தன்னோட இருக்கிறதுக்காக எதுவுமே பண்றது கிடையாது. ஈவன் அவங்களோட நமக்கும் அதே லெசன் தான் இங்க பண்றாங்க. தேவன காலம் அவங்களோட பார்வையில் இருக்கு. அதே அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இல்ல
அங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன சொன்னா கணக்கு புஷ்னால அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து அங்க வந்து ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எதுவுமே பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தேவனுடைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க விஷயம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து விஷயமா வந்து தெய்வங்களுடைய அவங்க வந்து அப்படின்ற தெய்வனுடைய அப்படியா வந்து அந்த தெய்வங்களுடைய வார்த்தைங்கிற வசந்தராக இருக்கிறோம் கேள்விக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அதோட நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வந்து அந்த ஒரு some சில சில முன்னாடி வந்து நமக்கு நசர்கள் வந்தாங்க. அவங்க வந்து அந்த அது வந்து இன்னொரு என்ன தேவன் வந்து அவருடைய அவங்க பணங்கள் இயற்கை அவங்க வந்து தேவன் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கிற நம்ம வந்து அது ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அவன் வந்து தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிச்சு அந்த ஒரு நாலேஜ் பெற்றுக்கிறாரோ அதே போல நம்மளும் தேவனுடைய அவருடைய அவங்களுடைய இவர்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிவதால நம்ம ஆயிரம் வருடம் இருக்கும். ஆயிரம் வருடம் அனுசரிச்சு எப்படி தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு இன்னொரு விஷயம். அப்படி ஒரு ராஜ்யம் எவ்வளவு கிட்ட இருக்கு, அதுக்காக நம்ம வந்து எவ்வளவு சில விஷயங்கள் வந்து நமக்காக வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு லாபம் நாம வந்து ஒரு ஆசிரியர்களா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன மெயினா சொல்றாங்கன்னா, நீங்களே அப்படி வந்து ஒரு டைமோ ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு அது வந்து உதவியா இருக்கிறதா இல்ல உங்களுடைய சித்தத்திற்கு அது வந்து ஒரு வழியாக வந்து அதை வந்து வேற வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் வந்து தேவனும் வலிமையும் இருக்கணும். ஸோ நம்மளுடைய என்னன்னா தேவன் இந்த சேவை வந்து தேவனுக்காக வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்கன்னா அவர்களுடைய சப்போஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் எனக்காக இல்ல தேவனுடைய நாமத்துக்காக இல்லைன்னா சிலதைகளுக்காக பண்ணும்போது அந்த சாட்சியில இருக்கிறோம் அப்படின்றது பணம் சேவை பண்றாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 54 நான் பேசினேன். இதுல பிரிவுகள் பிள்ளைகள் பார்க்கும்போது அரசாங்கம் பண்ணப்பட்ட பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து அவங்க வந்து அந்த உணவு காலத்துல அவங்க உள்ள அந்த மற்றும் அவங்க வந்து இன்நேச்சுரலா இருப்பாங்க. இன்நேச்சுரல் மீன்ஸ் அவங்க ஸ்டேட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஷயம் இருக்குதா அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு பிரதர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கற்றவர்கிட்ட நல்வாடத்தில் அவர்களுக்கு ஸோ தேவனோட வாழ்வு எல்லாருமே நம்ம வந்து ஒரு பாக்கியம் நம்ம தேவனை பார்க்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எவரெல்லாம் தேவனுக்காக தன்னைத்தாமே அர்ப்பணம் பண்ணிட்டு உள்ளாங்களோ அவங்களோட சமூக அனைத்து ஒரு அலுவலகம் எல்லா விஷயமே
தேவனோட பார்வையில ரொம்ப அதுவும் இல்லாம அந்த ஒரு கன்சிடர் வரக்கூடிய எட்டே அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி அவங்களோட அசட்டு ஹெல்த்து வெல்த் எல்லாமே தேவன் சார்ந்ததாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் தேவன் விட்டுருவாங்களா அப்படின்னு இங்க வந்து அழகா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் விரும்பினாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு இம்மெச்சூர்ல இருந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும் நான் கான்சன்ட்ரேட் இருந்து கான்சன்ட்ரேட் ஆகிற அந்த ஒரு டைம் பீரியட்ல தேவன் எப்படி பார்க்கிறாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விசேஷித்த பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கீழதான் அந்த பிள்ளைகளை தேவன் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய விசேஷ அந்த பிள்ளைகளுக்கு வந்து தேவன் வந்து கண்டாச்சு அவங்கள வந்து பாதுகாத்து வருவாங்க. ஸோ இந்த மிக விஷயம் என்னன்னா யாரெல்லாம் தேவனுக்காக அப்பா வந்தாலும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் நான் எல்லா தேவன் தன்னுடைய தேவன் பார்க்கலாங்க. ஸோ அதுக்காக நீங்க இடம் பிள்ளையோட எப்படி கவலை பண்ணாதீங்க, அதை தேவன் பார்த்துக்கலாம்னு இங்க சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஸ்டின் பேஜ் நம்பர் 22. இதுல என்ன கொஸ்டின்னா சேர்த்து வந்து அல்லது மற்றும் அறுவடை அந்த திறவுகொண்ட சிறு மந்திரி ஒரு கூட்டமாக இருப்பார்களா அப்படின்னு கேள்வி. இதுல வந்து என்ன கொஸ்டின் பார்க்கும்போது திறவுகொண்டம் சிறு மந்திரி வந்து கல்யாணம் போவாங்களா? அப்படி பிரிஞ்சு போனா தெரியும் இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த இந்த சிறுமந்தை ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி. பதில் பார்க்கும்போது சபையில் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இவரை வந்து சபையில் எல்லாருமே தெரிஞ்சுக்க இங்க வந்து எம்ஜிஆர் வந்து சபையை நம்ம வந்து விஷயத்தான் ஆதாரமா சொல்றாங்க. ஆனா எலிசா வந்து ஸ்ட்ராங்கான யூனிட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வராங்கன்னா தெலுங்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம அந்த பார்வையா பார்க்கும்போது எலியாவும் எலிசாவும் ஒன்னாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு வீழ்மையா வராது. அதாவது அப்படி பார்த்தவங்க அவங்க வந்து அடிக்கடி அவங்களோட ஒரு அந்த ஒரு பரீட்சை சோதனை வந்தாதான் அவங்க வந்து பிரிஞ்சு போவதற்கான பாசிபிள் இருக்கும். ஆனா அவங்க அப்படியே தெரியல. ஏன்னா இங்க என்ன பார்க்கும்போது எளிதாகவே வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு எலிசா பார்த்து நீ வந்து இங்கே கட்டளை அனுப்புகிறான என்று சொல்லுவாங்க. ஆனா வந்து எலிசா இல்லாத நான் வந்து உங்க கூட தான் இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இங்கே கத்தரை இங்கே வந்து இடத்திற்கு என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லும் போதும் எலிசா வந்து சரி நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு தந்துடாச்சு போங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து எனக்கு என்ன சொல்றாங்க, நான் எடுத்துக்கொள்ள வரும்போது நீ எல்லாரும் இருந்தா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்க்கும்போது
நம்ம வந்து சபையை வகுப்பாரு வந்து தெலுங்கு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை பார்க்கும்போது எப்படின்னா அந்த எலிகள் வந்து வாழ்ந்தவங்களுக்கு அவங்க வந்து வாரத்துக்கு அவங்க யுத்தம் பண்ணும்போது அப்ப என்னன்னா எலிகளோட சாப்பியை வந்து எலிசட்டை பெற்றுக்கொள்ளாங்க. அப்படி போது அந்த சாப்பியை நம்ம வந்து இங்க சபைக்கும் திரக்கூட்டத்திலிருந்து சபை பிரிஞ்சுதான் போகும். பிரிஞ்சாதான் சபை இல்ல பிரியாதான் அது அப்படியே வந்து தெருக்கூட்டமா தான் இருக்கும். அப்படி வந்து திருவள்ளுவர் சபையை இருக்கும்போது சபை அந்த சபைக்கு ஆசீர்வாதத்துல ஆசீர்வாதம் இந்த தெருக்கூட்டத்தையும் பங்கு பெறுவாங்க. அதே மாதிரி இந்த சபைக்கு பங்கு பெறுவாங்க. ஆனா 100% பங்கு முடியாது. சபை வந்து எப்போ அவங்க வந்து பிரிஞ்சு போறாங்களோ அப்ப அந்த சபைக்கு சில ஆசீர்வாதங்களும் அந்த ஒரு அற்புதமும் இவர்கிட்ட அப்படி அப்படி வரும்போது அந்த ஒரு சார்பை நம்ம இங்க எங்க அப்ளை பண்ணோம்னா அவருடைய வல்லமை அந்த சபையோட ரொம்ப சில வல்லமை வந்து இவங்களுக்கு அந்த ஒரு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து நம்ம அடுத்து நம்ம எலிசா அப்ரோச் பண்ணும்போது எலிசா என்ன பண்றாங்க, எலியாவை யூஸ் பண்ணாலும் அந்த சாய்வை வந்து அதை அடைச்சு பிறகு அதை வந்து கடந்து போறாங்க. இதை வந்து நிலையாக போகும்போது அது வந்து தெளிவு என்ன பண்றாங்கன்னா அந்த சபையை வந்து அந்த வலிமைக்கு சில வலிமையை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, மரணமாகி இவர்களாக கடந்து போறாங்க. சோ அவங்களோட வீட்டுல அவங்க வந்து பங்கு பெறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா தெலுங்கு அந்த ஒரு பின்னாடி இருப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ இது நேரா பார்த்தது என்ன விஷயம்னா 4 கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினோட ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்தேன். முற்பினார்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசாட்சியில தேவனுடைய அவங்க வந்து காட்டுக்கு வைக்க முடியாது. ஆனா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வழியாகவும் மற்றும் புதிய அவங்க வந்து தேவனோட அடுத்து டைம் கிடைச்சிருக்கு. நம்ம டைம் ஒரு டைமும் ஒரு பணியுமே நம்ம வந்து செலவு பண்ணோம்னா அது தேவனுக்கு உண்மையா இருக்குமா, அதனால நம்ம வந்து தேவனுக்கு பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம உள்ளாம அவருடைய வாழ்க்கை இருக்கும். அது நம்ம வந்து அப்படி பார்க்கும்போது அந்த சத்தியத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்றோம். சரி, அது எல்லாரும் நீங்க எல்லாம் பார்க்கணும். அடுத்த விஷயம் பிள்ளைகள். அப்படி அந்த அந்த ஒரு அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து தேவனுடைய மேற்பார்வையில அவங்க வந்து ஒரு ஒரு விசேஷத்த பாதுகாப்பு அவங்க இருக்காங்கன்னா நம்ம வந்து தேவனுக்காக அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கேமரா தராங்க. அடுத்து திருவிழா வகுப்பார். திருவிழா வகுப்பார் வந்து சபை பிரிஞ்சு போகணும். ஸோ திருவிழாவும் சபையும் ஒன்னா இருந்துச்சுன்னா சபை வந்து கம்மிட் ஆகாது. ஸோ அது சபைக்காக வந்து நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு சபை வகுப்பாக போறோமோ அதுக்கப்புறம் தான் திருவிழா ஆசீர்வாதங்களும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, முக்கியமாக 4 கொஸ்டின் சகோதரர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி அருமையாக கொண்டு வச்சிட்டார் எல்லாரும். சரிங்களா, எல்லாருக்கும் தெளிவா இருந்துச்சா?
கரெக்டுங்களா? ரொம்ப அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து 1000 வருட யுகத்துல முற்பிதாக்கள் தேவனோட உறவுல இருப்பாங்களா அப்படின்னா ஆன்சர் சிம்பிள் வந்து எஸ் தான். ஆனா எப்படி? அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்து கீழே அங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது நம்ம அந்த முற்பிதாக்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் அதாவது முற்பிதாக்கள் இரண்டாம் மரணத்துல போவாங்களா? இரண்டாம் மரணம் இல்லையா அவங்களுக்கு? அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? இரண்டாம் மரணத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? ஏன் ஏன் போக மாட்டாங்க? கம்மி சான்சஸ். ரசல் அவர்களுக்கு என்ன ஆன்சர் சொல்றாரு? இரண்டாம் மரணத்துடைய கொள்கை என்ன? இல்ல இரண்டாம் மரணத்தை எப்ப ஆக்டிவேட் ஆகுது? முற்பிதாக்கள் கதையில சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்டிவேட் ஆகும். இரண்டாம் மரணம் ஆக்டிவேட் ஆகும். முற்பிதாக்கள் முன்னாடி இருந்தாங்களா பின்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இருந்தாங்க. அவங்க மேல எப்படி இரண்டாம் மரணம் வரும்? வராது இல்லையா? முற்பிதாக்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை, நோவா சொல்றாரு. ஆனா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, நித்திய ஜீவனுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்களா இல்லையா? எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கா இல்லையா? எதுக்காக டெஸ்ட்? என்ன டெஸ்ட்? ஆல்ரெடி தான் அவங்க எல்லாம் விசுவாச வீரர்கள் அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா? எக்ரேட் லெவன்ல பாக்குறோம்ல. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட பெண்டிங். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவ பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை தெரியாது. அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட பெண்டிங். அதை என்ன பண்ணிக்குவாங்க? ஆனா அதுக்காக காத்திருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆபிரகாம் தன் நாளைக்கான ஆசையா இருந்தான்னு சொல்றப்ப அவங்களுக்கு வந்து இருக்கு. அதனால அவங்களுக்கு இரண்டாம் மரணம் இல்ல. ஒருவேளை 1000 வருட அரசாட்சி முடிவுல என்ன நடக்கலாம், அவங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. 1000 வருட அரசாட்சி நல்ல சூழ்நிலை, நல்லா இல்லாத சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரியா இருந்துட்டாங்க. இது நல்லா இருக்கிற சூழ்நிலை. கரெக்டுங்களா? அவங்க தப்பு பண்ண யாருமே தப்பு பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முற்பிதாக்கள் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஒருவேளை தேவன் என்ன பண்ணலாம், கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவங்க இந்த தூதர் நிலைமை கூட என்ன ஆகலாம், ஆவின் ஒரு நிலை கூட எடுத்துட்டு மாம்ச நிலையை எடுக்கிற மாதிரி ஒரு தூதர்கள், பணிவிடை தூதர்கள் இருக்காங்க, அந்த ஒரு பகுதியில கூட அவங்க போகலாம் அப்படிங்கிறது ரசல் தூதருடைய ஒரு இது இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவங்க இங்க பிரபுக்களா இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு வல்லமை கூட அங்க கொடுப்பாரு, கொடுக்கலாம். ஆனா ரசல் தூதர் அதுக்கு கிளியரா வசனம் எதுவும் இல்லை. சரிங்களா? கிளியரா வசனம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கலாம் சில காரியங்களை வச்சுட்டு பேசுறாரு. சரிங்களா? ரைட். ஓகே. நான் அடுத்தது என்ன பார்க்கும்போது சில மட்டும் அவங்க உயிர்த்தெழும் போது முற்பிதாக்கள் எப்படி எழுந்திருப்பாங்க? பூரணமாக எழுந்திருப்பாங்களா இல்ல சாதாரண உலக ஜனங்கள் போல எழுந்திருப்பாங்களா? பூரணமாக எழுந்திருப்பாங்க. அப்ப பூரணமாக எழுந்திருக்கும் போது நித்திய ஜீவன் கேரண்டி தானே? கரெக்டுங்களா? நித்திய ஜீவன் கேரண்டி. ஆதாம் வந்து ஒரு பூரண மனிதனாக இருந்தார். அந்த நிலைக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. பாக்குறோம் இல்லைங்களா? மூப்பர்கள் தரிசனம் கண்ட கனவு என்ன கனவு கண்டாங்க, வாலிபர்கள் அந்த தரிசனமா பார்ப்பாங்க அப்படிங்கிற வசனத்தெல்லாம் பாக்குறோம். ஓகே. ஸோ சகோதர சொன்ன விதமாக அவங்க ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டீங்க. எப்படி வந்து அவங்க 1000 வருட சர்ச்சில் தேவனோட தொடர்பு இருப்பாங்கன்னா மத்தியஸ்தர் மூலமாக அங்க இருப்பாங்க. அருமையாக நீங்க நிறைய பாயிண்ட் வந்து சொன்னாங்க. அது இல்லாம இன்னும் என்ன பாயிண்ட் சொன்னீங்க இதுல? கொஸ்டின்ஸ் நம்ம ஜஸ்ட் நேரத்தை முறையாக பயன்படுத்துகிற காரியத்துல என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவர் அப்போஸ்தலர்கள் உதாரணம் கொடுத்து அங்க சொன்னாங்க. நம்ம நேரத்துல எப்படிதான் இருக்கணும், முதல்ல வந்து தேவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காரியத்தை சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னாங்க.
அப்புறம் பிள்ளைகள் உபத்திரவ காலத்தின் போது பிள்ளைகள் மீதான மேற்பார்வை. சரிங்களா? அப்ப வந்து என்ன ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னா 1914க்கு அப்புறம் மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடும், சபை முடிஞ்சிடும். அப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிறப்ப, உலகத்துக்கே தேவன் ஏற்பாடு பண்றது நிறைய விஷயங்கள் நன்மைங்க. கரெக்டுங்களா? புது சிருஷ்டிகளாக இருக்க உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களும் தற்காலிகமா என்னவாதான் இருக்காங்க, நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டம் வரைக்கும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்ல கணக்கு தான் 18ன்னு வச்சுக்கிறோம். 16ல முடிவு எடுக்க கணக்கு இருந்தா கூட ஓகே, கரெக்டா? இல்ல 20ல தான் முடிவு எடுக்க கணக்கு வருது அப்படின்னாலும் ஓகே. பட் அவங்க மேல என்ன இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது, அவங்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தோம். ஸோ அதே போல சிறுமந்தையிலிருந்து திரள்கூட்ட பிரிதல் எலியா எலிசா வச்சு கூட அழகா நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி, தேவன் வழிநடத்துவதற்காக அவருக்கு நன்றியே இருக்கிறோம். தொகுத்து சகோதரர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப வேகா சொல்லணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணாம வந்து சொன்னா ரொம்ப அப்படியே பெருசா போகும். அதனால பண்ணியிருக்காங்க, அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த ஃபர்தர் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை சகோதரர் மனோஜர் வந்து நடத்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. கிறிஸ்துக்குள்ளான அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது ஒன்று. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல 43 பேஜ் நம்பர். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இருக்குது, அது ராஜ்யத்தை பத்தி. ராஜ்யத்திலும் இப்போ நமக்கு என்ன இருக்குது, வழிகாட்டுறதுக்கு பைபிள் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்படின்னா நமக்கு இருக்கிற கேள்வி என்ன, அந்த பைபிள் 1000 இயர்ஸ்ல கிங்டம்ல வந்து அப்படியே இருக்குமா? அந்த கேள்வி வந்து அப்போ அது தேவைப்படுமா அவங்களுக்கு கிங்டம்ல, அப்படியே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், இருக்குமா, அவங்களுக்கு அவசியமா இல்லையா? ஓகே, ஸோ நமக்கு மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் வருதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம நம்ம ஏழாந்தோத்தையோட சபையோட கருத்துக்கள். ஸோ இங்க நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் தெரியல, உங்களோட வாக்கியம் எப்படி இருக்குது நம்ம பார்த்ததுக்கு வெளிச்சமா இருக்கு, தீபமா இருக்குது, அது நம்மை வழிக்கு வெளிச்சமா, பாதத்துக்கு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது எந்த காலத்துக்கு நமக்கு உபயோகரமா இருக்குதுன்னா, நாம் இப்ப இருக்கிற சுவிசேஷ யுகத்துக்கு அப்படின்னு நான் பாக்குறோம். ஏன் சுவிசேஷ யுகத்துக்கு அது தேவைப்படுது வெளிச்சம்? ஏன்னா நாம இப்போ இந்த இருட்டு காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். இப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அந்த ப்ராசஸ் ஃபரோஷியா இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டே இருக்குது, கரெக்டா? ஸோ இப்போ சபை வந்து மிட் நைட் இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்டா? அந்த இருட்டு இருந்ததுனால்தான் இந்த வெளிச்சம் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அது நம்ம ராஜ்யம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வெளிச்சம் என்ன ஆகும், கரெக்டா? ரொம்ப பிரைட்னஸா இருக்கும். அந்த காலத்துல இந்த பைபிள்ல வர இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? பைபிளோட வெளிச்சம் அந்த காலத்துல ராஜ்யத்துல நான் கேட்கிறேன், ராஜ்யத்திலோ கிறிஸ்தியே எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப வெளிச்சமோட இருக்கிறப்போ பைபிளோட வெளிச்சம் என்ன ஆகும், கம்மி தான் இருக்கும், கரெக்டா? ஏன்னா நம்ம இருட்டுல இருக்கிறதுனாலதான் அந்த சின்ன வெளிச்சம் எப்படி இருக்குது, நமக்கு ரொம்ப பிரகாசிக்குது. ஆனா இந்த டே டைம்ல லைட் போட்டா எப்படி இருக்கு, நமக்கு லைட் இருக்கும் தான், ஆனா அது நமக்கு வெளிச்சம் பெருசா இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ராஜ்யத்துல வந்து இதுக்கு எப்படி நமக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும், 2 எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஒரு ஹிஸ்டரி பார்க்கணும்னு அந்த காலத்துல நாம இருந்தா தான் நம்ம பார்க்க முடியுமா? நாம இப்போ ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுத்துக்கலாம். 1799 நடந்துச்சு, அப்படி நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே நம்ம அந்த காலத்துல இருந்துட்டோமா? இல்ல, கரெக்டா? ஏன்னா அந்த ஹிஸ்டரி நம்ம படிக்கிறோம், அந்த எழுதப்பட்டதுனால நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, அது புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தேவன் எப்படி இஸ்ராயலோட தொடர்பு இருந்திருக்காங்க, எப்படி அவங்க வழிநடத்திருக்காங்க, அவங்களுக்கு எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆகட்டும், அவங்களுக்கு எப்படி தேவன் தேர்ந்தெடுத்துட்டு அவங்களோட பிள்ளைகளா அநேக காரியங்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு யூதனா இருந்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது எல்லாமே? இல்ல தானே? அப்படின்னா அது எல்லாமே நம்ம எங்க இருந்து கத்துக்கிறோம்,
ஸோ பைபிள் அது ஒரு ரெக்கார்டிங்கா நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ எப்படி நமக்கு இது ஒரு கைடன்ஸா பைபிள் இருக்குதோ, இந்த ஹிஸ்டரி நமக்கு என்ன ஆகுது, சப்போர்ட்டிங் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ராஜ்யத்துல வரப்போற எல்லா உலக ஜனங்களுக்கு பைபிள் எப்படி இருக்க போகுதுன்னா, இதுவே வெளிச்சம் கொடுக்கற மாதிரி இல்ல, ஆனா இது ஒரு லெசன் மாதிரி, ஒரு பாட்டமா, இது ஒரு நிழல் மாதிரி இந்த பைபிள் வந்து. இப்ப நம்ம பழைய ஏற்பாடு எப்படி பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்கு நிழல். சோ இப்போ இது ரெண்டும் முடிக்க போறதுதான் நமக்கு ராஜ்யத்துல பார்க்க போறோம். அப்படின்னா இந்த ஃபுல் பைபிள் பழைய ஏற்பாட்டாகவும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன ஆகும், ராஜ்யத்துக்கு நிழலாகும். கரெக்டா? சோ அந்த மாதிரி தான் இந்த பைபிள் வந்து இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ நமக்கு பைபிள் ஒரு போதகம் நமக்கு செய்யுது. ஆனா அந்த காலத்துல இது போதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ ஏன்னா இது ஒரு சைட் லைட், நம்ம இந்த மெயின் லைட்ல லைட் போட்டா லைட் இருக்குது, ஆனா ஒரு சின்ன லைட் மாதிரி தான் அது நமக்கு வந்து பைபிள் ஒரு நிழல் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாமே ஒரு பாட்டமா இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்துல இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், ஓ தேவன் இது எல்லா காரியங்கள் முன்னாடி தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதி தீர்க்கதரிசிகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அது எப்படி எழுதிருக்காங்க, அது எப்படி நிறைவேற்றி வர்றது, இப்ப நாம எப்படி ஆராய்க்கிறோமோ அது எல்லாமே அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்களோட பக்தி விருத்திக்கு அது ரொம்ப உதவியா இருக்கிறோம் அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ இந்த மாதிரி இந்த கேள்வி வந்து அன்பு சகோதரன் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கு தொடர்ந்து 612 612 பேஜ் நம்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குது. ஏன்னா பலிபத்தி நம்மளோட சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு தொடர்ந்து எப்படி கேட்கிறாங்கன்னா புது சிருஷ்டி, நமக்கு புது சிருஷ்டியில இருந்த ஒரு பலி அது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நாம என்ன செய்யலாம், பலி புது சிருஷ்டியோட பலி ஒன்னா இருக்கலாமா, அது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம். சோ இங்க நாம் பார்க்கணும்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பலினா எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், ஆனா என்ன அதுல புது சிருஷ்டியில இல்ல பலி எப்படி எங்களுக்கு நீங்க பண்ணுங்க அப்படி கேட்கறதுல இந்த கடைசி பாகம் தான் ரொம்ப நமக்கு எப்படி இருக்குது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்குது. ஏன்னா நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படி பாக்குறோம். ஆனா புது சிருஷ்டி வந்து பலி கொடுக்க முடியுமா, அந்த சாக்ரிஃபைஸ் புது சிருஷ்டி கொடுக்க முடியுமா அப்படி நாம் புரிஞ்சுக்கலாமா. இந்த அர்ப்பணிப்பு புது சிருஷ்டி அர்ப்பணிப்பு செய்யலாமா, புது சிருஷ்டி அர்ப்பணிப்பு செய்யலாமா, அத புது சிருஷ்டியை நம்ம அர்ப்பணிப்பு செய்ய முடியுமா. கரெக்ட். அதுதான் நம்ம அங்கே ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்ன செஞ்சுட்டே வரும், அர்ப்பணிப்பு பலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? அது எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம், புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து நம்மளோட பலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பாக்குறோம். கரெக்டா இல்லையா? எப்படி? எஸ் கரெக்ட். ஸோ நம்மளோட பாஷையில பார்க்கணும்னா நம்ம பேசிக்ஸ் கிளாஸ் கேட்டுட்டு நம்ம அர்ப்பணிப்புக்காக நம்ம முழு மனதோட நம்ம வரப்போறோமே அப்படின்னா என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் அந்த கிளாஸஸ்குள்ள தொடர்பு வர்றதுக்கு நமக்கு புரிய வருது நம்மளோட அந்த அர்ப்பணிப்பு மனசு எது அர்ப்பணிப்பு போறோம், நம்மளோட பழைய சிருஷ்டி. கரெக்டா? அது பழைய சிருஷ்டி. நம்ம பழைய சிருஷ்டி மட்டும்னா நம்மளோட இந்த எர்த்லி ரைட்ஸ் ஆகட்டும், நமக்கு இருந்த அந்த பழைய சிருஷ்டி அந்த மாம்சத்துல இருந்த எல்லா விஷயங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், அர்ப்பணிப்பு செய்ய போறோம் அப்படி நாம் பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம நேரடியா அதை அர்ப்பணிப்பு செய்ய முடியுமா. நாம இப்போ ஒரு பாவிகளா நாம் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில நம்ம அர்ப்பணிப்பு செய்யறதுக்கு பலி செய்யறதுக்கு நாம ஆயிட்டோம். அது நாம நேரடியா செய்ய முடியுமா. கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரு பாவிகளை இருக்கிறதுனால நம்ம தேவனுக்கு பலி செலுத்த முடியுமா. நிழல் ஆல்ரெடி நமக்கு டேபர்னக்கிள் இருக்குது. எப்படி இருக்குது, ஆச்சாரியன் தான் போய் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அப்படி இருக்கிறப்ப பாவிகளா இருக்கிற நாம போய் பலி செலுத்த முடியுமா, கண்டிப்பா இல்ல. அதனால நம்ம பாவிகளா இருந்துட்டாலும் நம்ம ஆண்டவராக இருக்கிற ஹை பிரிஸ்ட், சீஃப் ஹை பிரிஸ்டா இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா, ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம அர்ப்பணிப்பு கொடுக்க முடியும். நாங்க வந்து அர்ப்பணிப்பு செய்யறோம் அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்து அங்கீகரிச்சு எஸ்
அப்படின்னா எது மூலமா அவங்க செய்யறாங்க திரும்பி கேட்டோம்னா, நீதிமான்கள் மூலமா நம்ம ஒரு கணக்கு ஒரு எண்ணப்படுறாங்க. கரெக்டா நாம சோ எது மூலமா இயேசு கிறிஸ்து ஒரு ஆச்சரனா இருந்து நம்ம ஒரு பாவிகளா இருந்துட்டாலும் நம்ம பலி செலுத்துறது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கரெக்டா? புரியுதா கேள்வி? அப்படி எது மூலமா இயேசு கிறிஸ்து அவங்க கொடுத்த பலி ரான்சம். கரெக்டா? சோ நமக்காக அவங்க என்ன அவங்களோட உயிரே நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த புண்ணியம் இருக்குதா அவங்களோட கையில? அந்த புண்ணியத்தினால நம்ம பாவிகளா இருந்துட்டாலோ அந்த புண்ணியம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? கடனா. அது இங்கிலீஷ்ல வந்து இம்பியூட்டேஷன் அப்படின்னு நமக்கு இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஒரு ஒத்தாசு கொடுக்குற மாதிரி, நான் கேரண்டி ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ தேவனுக்கு எப்படி செய்யறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நான் இவங்க சாருவாங்க என்னோட புண்ணியத்தை கொடுத்து இவங்க பாவி இல்ல, இப்போ நீங்க ஏத்துக்கங்க அப்படி பிதாவான தேவனுக்கு முன்னாடி வச்சிருவாங்க நீதிமானா. சோ அப்போ பிதாவான தேவன் என்ன செய்வாங்க? அதை அப்படி அக்செப்ட் பண்ணி சரிப்பா அப்படி அந்த உடன்படிக்கையை வந்து எடுத்துருவாங்க. அந்த நிறைவேறைக்கை ஃபுல்ஃபில் பண்ண என்ன செய்வாங்க தேவன்? அப்போ அதுக்கப்புறம் நம்மை புது சுஷ்டி, அப்போதான் நம்மளோட அர்ப்பணிப்பு, அப்போதான் தேவன் அக்செப்ட் பண்ணி நம்ம புது சுஷ்டி அப்படி ஏத்துட்டு அப்போதான் நம்ம ஆவியிலும் ஜெனிப்பிக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்பிரிட் பிகாட்டன் ப்ராசஸ் நடக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கிறப்போ நாம இங்கே பலி செலுத்துறோம். என்ன பலி செலுத்துறோம் அப்படின்னா புது சுஷ்டி அல்ல. நம்ம இதுவரை எர்த்லி இருந்த நம்மளோட ரைட்ஸ் ஆகட்டும், நம்ம இந்த அதுக்கு நம்ம சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். நம்ம சில பெனிஃபிட்ஸ் இந்த எர்த்லியே நம்ம இருக்கிறப்போ நமக்கு இருக்குமா? எல்லாமே இந்த மாம்சத்தை சார்ந்து நம்ம செய்யறதுக்கு எல்லாமே தகுதி நமக்கு இருக்கும். இங்க பவுல் சொல்ற மாதிரி கரெக்டா? இது எல்லாமே என்ன செய்ய போறோம் அந்த கான்செக்ரேஷன்ல? ஒரே டைம் பர்மனெண்டா தேவன் முன்னாடி கொடுத்துட்டோம். கரெக்டா? அதுதானே நம்ம கான்செக்ரேஷன், நம்ம பாப்டிசம் அந்த எடுத்து அதுதான் அடையாளமா நம்ம அது முடிக்கிறோம். அப்படின்னா திரும்பி நம்ம வாங்க முடியுமா? அது நம்ம பழைய சுபாவமாகட்டும், நம்ம இந்த ரைட்ஸ் எர்த்லி ரைட்ஸ் நமக்கு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி திருப்பி செஞ்சது மாதிரி நமக்கு இருக்க முடியுமானா கண்டிப்பா இல்ல. அப்படி நம்ம ஒப்படுத்திட்டோம் ஒரே டைம் பர்மனெண்டா. ஆனா நம்ம இப்படி என்ன ஆகும்? என்ன கருதப்படுவோம் தேவன் முன்னாடி? நம்ம பார்வையில நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா என்ன மீனிங்? நீதிமான்கள். அப்படின்னா இந்த பழைய சுபாவம் என்ன ஆகுது? இந்த பழைய சுபாவம் ஃபுல்லா டெட், புது சுஷ்டி தான் இங்க ஆரம்பிக்குது. கரெக்டா? இப்படின்னா உண்மையான நம்ம பழைய சுஷ்டி ஃபுல்லா டெத் ஆயிடுச்சா? இல்ல. இங்கதான் நமக்கு மிகப்பெரிய விஷயம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நமக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பழைய சுஷ்டி இருக்குது, நம்ம ஒப்படைச்சிட்டோம், ஆனா அது சாவலாம். அதே மாதிரி புது சுஷ்டி ஒரு கருவா வந்து வளருது. சோ இந்த சூழ்நிலை புது சுஷ்டியா இருக்கிற நாம என்ன செய்யணும்னா தேவனுடைய கிருபையிலவோ ஞானத்திலவோ அன்புலவோ என்ன செய்யணும்? வளரணும். தவிர புது சுஷ்டியை நாம பலி கொடுக்கவும் கூடாது, முடியாது. கரெக்டா? இப்ப நாம பலி கொடுக்க வேண்டியது என்ன? கரெக்டா? சோ அப்போ நாம் என்ன பலி கொடுக்கணும் புது சுஷ்டியா இருக்கிற நாம? எப்படின்னா இதுவரை நம்ம ஒரு டெத் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம போயிட்டோமா? ஆனா நம்ம டெத் ஆயிட்டோம்னா இல்ல. இதேதான் நம்ம என்ன செய்யணும்னா பலி கொடுக்கறது. நம்ம டேப்னிக்கல் எடுத்துட்டோம்னா பலி கொடுக்கறதுன்னு என்ன செய்வாங்க ஆச்சாரன் எல்லாமே இந்த பலிப்பீட்டத்து மேல என்ன செய்வாங்க? எல்லாமே வச்சுட்டு தகனிப்பாங்க. கரெக்டா? அப்படின்னா நாம நம்மளோட கான்சென்ட்ரேஷன்ல என்ன செஞ்சிட்டோம்? வச்சுட்டோம். கரெக்டா? அந்த வச்சுனது அப்படியே இறங்கிடும். அதை பர்ன் ஆகணும். அந்த பர்ன் பண்ண வேலை யாது? புது சிருஷ்டியோட வேலை என்னன்னா அது அப்படியே எரியணும். அந்த ஆல்ரெடி பலிப்பீட்டத்து மேல வச்சுட்டா அந்த நம்மளோட பழைய சுபாவம், அதை எர்த்லி பூமிக்குரிய எல்லா ரைட்ஸ் அது மேல அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த வேலை செய்ய வேண்டியது புது சிருஷ்டியோட வேலை. கரெக்டா? அது திருப்பி அந்த பலிப்பீட்டத்திலிருந்து வந்துட்டீங்கன்னா அது பலி ஆக முடியுமானா கண்டிப்பா இல்ல. அப்படி நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதுதான் அந்த புது சிருஷ்டியோட மிகப்பெரிய வேலை என்னன்னா இந்த பழைய சுபாவத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு அந்த பலிப்பீட்டத்து மேல எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படி நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த எரிஞ்சு இருக்கிறப்போ என்ன கத்தும்? புது சிருஷ்டி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, பழைய சிருஷ்டி எப்படி ஃபீல் பண்ணுது? புது சிருஷ்டி சந்தோஷமா ஃபீல் ஆகும். ஆனா பழைய சிருஷ்டி அதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பழைய சிருஷ்டி அங்க என்ன ஆகுது? பர்னிங் ஸ்டேஜ்க்குள்ளதான் அது தகன பலி அந்த பலிப்பீட்டத்து மேல இருக்கணும். ஆனா இந்த சூழ்நிலை புது சிருஷ்டிக்கு ரொம்ப
சந்தோஷமா இருக்கணும். அந்த பழைய சிருஷ்டி நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்லா அது சாம்பல் ஆகும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த சூழ்நிலையில நாம் புது சிருஷ்டியா இருக்கிற நாம கிருபையிலவோ ஞானத்திலவோ அவங்களோட அன்புலோ நம்ம வளர்றப்போ இயேசு கிறிஸ்து மூலமா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறாங்க? ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுத்துட்டே வராங்க. அதுல நாம என்ன ஆகுறோம்னா சந்தோஷப்படணும் அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதுவே நம்ம சான்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 9th சாப்டர் 27th verses படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 9:27. மற்றவர்களுக்கு பிரசவம் படுகிற நாட்டாலே ஆகாதவனை கொள்ளாதபடிக்கு என் சரீரத்தை ஒழுங்கி கீழ்ப்படுத்துகிறேன். சோ இதுதான் நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்ற விஷயம். நான் அது சொல்லிட்டு நான் செய்யாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்னால அவங்களோட சரீரத்தை என்ன செய்யறாங்க? அவங்க சோ பலி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படி நான் பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு பைபிள்ல நமக்கு இருந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதென்ன பவுல் எந்த சூழ்நிலும் அப்கோர்ஸ் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல நம்ம அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எனி சஜஷன்? முள். ஓகே ஃபைன். இங்க நமக்கு பவுலு சீலை ஜெயிலோ என்ன செய்யறாங்க? பாட்டு போடுற விஷயம் புது சிருஷ்டியா பழைய சிருஷ்டியா? புது சிருஷ்டியா. ஆனா பழைய சிருஷ்டியோட நன்மை என்னங்க? ரொம்ப வாங்கிட்டாங்க, அடி நல்லா வாங்கிட்டாங்க, எல்லா சங்கில் இது பண்ணிட்டாங்க, செயின்ஸோட கட்டி வச்சிருக்காங்க. அது பழைய சிருஷ்டிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமான வேதையான சூழல். ஆனா புது சிருஷ்டி அந்த நைட் என்ன செய்யுது அவங்களுக்கு? அதுதான் பிலிப்பு 4:4 என்ன செய்யறாங்க? நீங்க சந்தோஷமா இருங்கள் திரும்பி. இதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அந்த சரீரம் ஒரு பாடுகள் போயிட்டே இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள இந்த புது சிருஷ்டி எப்போதுமே சந்தோஷமா இருக்குது அப்படி நாம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ அதுவே இப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த பூமிக்குரிய எல்லா ரைட்ஸ் விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மேக்சிமம் அப் டு எக்ஸ்டென்ஸ் என்ன செய்யணும்? நம்ம மறைக்க வேண்டியது இருக்குது அப்படி நம்ம பார்க்கிறோம். சோ அதனால அது மறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை பத்தியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கணுமா? பூமிக்கு எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த தகுதி இருக்குது, இது எல்லாமே நம்ம இருக்குது அப்படி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ ஏன்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம சரீரம் தான் நமக்கு வேதனை படணும். ஆனா அது எப்படின்னா மரணம் வரை அது வேதனைக்குள்ளதான் போய் அந்த சிலுவை மரணம் ஒரு நாள்ல ஒரு டைம்ல நமக்கு ஆகிறது இல்ல. அந்த சிலுவை மரணம் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், கிராஜுவல் ப்ராசஸா நமக்கு இருக்குது அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ இதனால நமக்கு மாம்சத்துல ஒரு சில அதிகமா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நம்ம ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை நமக்கு சில ஒரு வேதனைகரமான சில எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வாழ்நாட்கள் ஆல்ரெடி கலந்து வந்துக்கிறோம் இருப்போம். மேபி வரப்போற வாய்ப்புகள் அநேகம் உண்டு. கரெக்டா? சோ இது இருக்கிறப்போ நாம அது பத்தி ரொம்ப அதிகமா பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி நாம் பார்க்கிறோம். ஏன்னா பின்னாடிவர்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? மறந்து நம்ம முன்னாடி எஸ், அந்த முன்னாடிகள் தான் நமக்கு தெரியும். ராஜ்யத்தை பத்தி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. அது பத்தி ரொம்ப ஆசக்தியோட நம்ம ரொம்ப வாஞ்சியோட நம்ம முன்னாடி பத்தி நம்ம ஓட வேண்டியது இருக்குது அப்படி நான் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாம்சத்துல வர அநேக சோதனைகள் நம்ம பார்க்கிறோமே, அப்போனா அது நம்ம ஒரு டெஸ்டிமோனியாவை எதுவும் பேசக்கூடாதா? சொல்லக்கூடாதா? இப்ப அப்போஸ்தலர் பவுல் அவங்க பாடுகள் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதா? இன்னும் நான் இவ்வளவு பாடுகள் நான் பண்ணிட்டேன் கலந்து வந்துட்டேன் அப்படின்னு நான் பேசக்கூடாதா?
ஓகே. ஏன்னா நம்ம எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது சில விஷயங்கள் நமக்கு இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பவுல் எப்படி சொல்லிட்டாங்க? அவங்க ஒரு மேட்டுமைக்காக பேசியிருக்காங்களா? கண்டிப்பா இல்ல. அப்படி புரியுது. எதுக்காக அவங்க பேசியிருக்காங்க? நமக்கு தேவைப்படுது. கரெக்டா? அதனால அவங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி சாட்சி கூட்டங்கள் நமக்கு நடக்கிறப்போ நம்மளோட சில விஷயங்கள் என்ன கலந்து வந்துட்டா அப்படி சொல்லக்கூடாதான்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலை சொல்லலாம்னா, இந்த விஷயங்கள் மற்ற சகோதரர்களுக்கு உதவியா இருக்கலாம். அந்த சூழல்ல மட்டும் அது நாம பேசுறதுக்கு இருக்குது. அதுக்கு மீறி ஒருவேளை நம்ம அதிகமா அதை யூஸ் பண்றோம்னா ஆளுக்குரிய ஒரு பெருமை வர வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டியது இருக்குது அப்படி நம்ம பாக்குறோம். ஒருவேளை இது பத்தி அதிகமா பேசிட்டோம் அப்படின்னா பவுல் சொல்லுவாங்க, 2 Corinthians 11th chapter 23 verses. Second Corinthians 11th chapter 23. அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரனால் நான் அதிகம் புத்தியினமாக பேசுகிறேன். நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிப்பட்டவன், அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தடவை மரண அளவுகளில் அகப்பட்டவன். இங்க புத்திஹீனமா இருக்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். கரெக்டா? அது அதிகமா அவங்க பேசிட்டா என்ன ஆகும்னா புத்திஹீனமா இருக்கும், ஃபூலிஷ் மாதிரி இருக்கும். ஸோ ஆனாலும் நமக்கு அது சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கிறதுக்காக தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து இது பேசியிருக்காங்க. நாமவும் அது உபயோகரமா இருக்கிற சூழ்நிலை நம்ம பேசலாம் தவிர அதுக்கு மீறி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும்னா இந்த காரியங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி மறக்க வேண்டியது இருக்குது அப்படி நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம கொலசி 3rd chapter 3rd verses. மூன்றாம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Yes. நாம் என்ன ஆகும்? ஆல்ரெடி மருத்துவர் தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஜீவன் யாரோட இருக்குது? கிறிஸ்துவோட இருக்குது. அதனால இந்த சரீர பொருளா அனைத்து விஷயங்கள், அந்த பாடுகள் கஷ்டங்கள் அது எல்லாமே நாம மறக்க வேண்டியது இருக்குது. அப்படி அதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒருவேளை அது சகோதரர்களுக்கு உதவியா இருக்கிற பட்சத்துல நாம பேசலாம் அப்படி நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்மளோட பலி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பலின்னா நம்ம புது சிருஷ்டியை நம்ம பலி கொடுக்க முடியாது. நம்ம புது சிருஷ்டியோட மிகப்பெரிய வேலை என்னன்னா ஒப்படைச்சிட்ட இந்த பலியை பழைய சிருஷ்டியை முழுசாது தகனிக்கணும், ஃபுல்லாது பர்ன் பண்ணணும், சாம்பல் ஆக்கணும். அதுதான் புது சிருஷ்டியோட வேலை அப்படி நாம் பார்ப்போம். ஸோ அதுக்கு தொடர்ந்து கடைசி கொஸ்டின் வந்து 483 பேஜ் நம்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர். ஸோ இதுல வந்து எப்பேற்பட்ட ஒரு கூட்டங்கள் நமக்கு ரொம்ப ஆதாயமா இல்ல உபயோகரமா இருக்கும் அப்படி சில கேள்விகள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்பேற்பட்ட கூட்டங்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சபைக்கு வளர்ச்சிக்கு? நிறையா. நெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. அதுல மிகப்பெரிய என்ன கூட்டங்கள் நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குது. ஒரு லைக் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் ரொம்ப உதவியா இருக்க வேண்டிய கூட்டங்கள் எப்படின்னா பிரதர் ஆல்ரெடி சகோதரிகள் ஷேர் பண்ண மாதிரி தான் பிரதர் என்ன கொடுக்குறாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ச் சூழல், அந்த சபையோட சூழல் பொறுத்து அது இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரை எது பெஸ்டா இருக்கும்னா பேரண்ட் ஸ்டடி. ஆனா அந்த பேரண்ட் ஸ்டடி பெஸ்டா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அது எப்படி சில பேருக்கு சில சாதகமற்ற சில சூழ்நிலை அது எப்படி இருக்கும்னா அவ்வளவு உதவியா இருக்காது அப்படியும் நம்ம கொடுத்துருக்காங்க. சில சூழ்நிலை எப்படி இருக்கும்னா சில கூட்டங்களுக்கு டிஸ்கோர்ஸ் இந்த மாதிரி மேலே இருந்து பேசுறது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அது எல்லா சூழலும் அப்படியே உதவியா இருக்குமா இல்ல ரொம்ப பிரயோஜனமா இருக்குமானா அதுவும் சொல்ல முடியாது. ஸோ இன் ஜென்ரலா என்னோட ஒரு சஜஷன் எப்படியா இருக்கும்னா பேரண்ட் ஸ்டடி ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படி அன்பு பிரதர் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன் பேரண்ட் ஸ்டடி ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி பாக்குறோம்? எனி சஜஷன்? ஓகே. அதுதான் நம்ம சரியா எப்படி புரிஞ்சுக்கலாம்? எஸ், கரெக்டா. ஏன்னா
ஒரு டிஸ்கோர்ஸ் எடுக்கிறேன்னா என்ன செய்வாங்க, அந்த பிரதர் மட்டும் நல்லா படிச்சு நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் தேடி வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துடுவாங்க. அதுல நம்ம 100% நம்ம கிராஸ் பண்ண முடியுமா? 17 to 20% தான் நமக்கு வந்து லாஸ்ட் ரசல் பிரதர் கிளாஸ்ல நம்ம நியூ கிரியேஷன் அது ஈவன் அப்டிகா பிரதர்ஸும் சில விஷயங்கள் 17% தான். அது நம்ம கேட்கறது நம்ம புரிஞ்சு நம்ம மைண்ட்ல உட்காருது கரெக்டா, மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம மைண்ட்ல உட்காரது இல்லை அப்படி பாக்குறோம். ஆனா இதனால அது சில சூழ்நிலை மட்டும் உதவியா இருக்கலாம். ஸோ பெரல் ஸ்டடிக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆலோசனை தகுந்த மாதிரி நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டுச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி நான் பாக்குறேன். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், எல்லாமே ஒரு வளர்ச்சிக்குள்ள வர்றதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்க்கறோம். ஒருவேளை நம்ம ப்ரிப்பேர் ஆகாம மேபி சில சூழல் இருக்கலாம், ஆகாம நம்ம இங்க கலந்துக்கிட்டோம்னா அந்த பெரல் ஸ்டடி உண்மையான பலன் கொடுக்க முடியுமா? இருக்காது அப்படி நான் பாக்குறோம். ஸோ அதனால இதுக்கு பிரதர் வந்து கன்க்ளூடடா நீங்க பெரல் ஸ்டடி பாத்துக்கங்க அப்படி அவங்க சொல்ல வரல. டிபெண்ட்ஸ் ஆன் கிளாஸ் இந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க அதை நீங்க பாத்துக்கங்க. ஆனா என்னோட பார்வையில பெரல் ஸ்டடி ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படி கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஸ்டடி நீங்க நல்லா இருக்கும் உதவியா இருக்கும் அப்படி பைபிளோ நமக்கு எங்கேயோ ரெக்கார்டு எழுதப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது சபையோட அந்த சவுண்ட் மைண்ட் அந்த தெளிந்த புத்திக்கு நம்ம ஒப்படுக்கிறோம். அவங்க சபையா இருந்து அந்த முடிவை எடுத்துக்கிட்டோம் அப்படி பிரதர் கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நமக்கு முடிவு நம்ம தான் எடுக்கிறப்போ அது எப்படி இருக்க வேண்டியது இருக்கலாம் அப்படி சில சஜஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது நம்ம சபையில இருந்த அனைவரையும் நம்ம என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். அது எல்லாருக்கும் உதவியா இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம ஒருத்தரை நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு எல்லாருக்கும் அது நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸும் பெஸ்டா பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி அதை நாம எடுத்துக்கலாம் அப்படி பிரதர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நமக்கு சில சகோதரர்கள் வந்து சில சபைகள்ல அதிகமான கூட்டங்கள் வச்சுக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சுப்பாங்க. சில சபையில நம்ம பார்த்தோம்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை, நமக்கு வந்து 5 தடவை 4 times இந்த மாதிரி நம்ம பிளான் பண்றோம் கரெக்டா. ஸோ இதுல எது பெஸ்டா இருக்கலாம், எப்படி நீங்க இந்த மீட்டிங்ஸ் நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் நீங்க டிசைட் பண்ணலாம் அப்படி சஜஷன் கொடுத்துட்டாங்கன்னா மேபி நமக்கு வந்து வாரத்துல 6 நாள் வச்சுக்கலாம். சண்டே நீ இது பண்ண சண்டே ஃபிக்ஸ் இது இருக்கிறதுனால இல்ல 5 நாள் வச்சுக்கலாம். ஆனா இங்கதான் நமக்கு பிரதர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்டார்டிங்ல வைக்கிறப்போ அநேக சகோதரர்கள் அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த அநேக நாட்கள் இருக்கிறதுனால வர என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். அந்த சூழ்நிலை எப்படி நாம் புரிஞ்சுக்குவோம், இந்த அநேக மீட்டிங்ஸ் வச்சுறதுனால நம்மளோட அட்டெண்டன்ஸ் குறையுது. அந்த டிசிஷன் நம்ம கரெக்டா எடுத்துட்டோமா தவறா எடுத்துட்டோமா அந்த சூழ்நிலை நம்ம ஒரு அருவி ஒரு மாதிரி இருக்குது அப்படி நம்ம பாக்குறோம். அது சரியா இருக்குமா அப்படின்னா அந்த சூழ்நிலை சபை அதை ரியலைஸ் ஆகுது அப்படி நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ இதுல ரசல் பிரதர் வந்து அந்த மீட்டிங்ஸ் அப்படின்னா வீக் டேஸ் சண்டேஸ் அப்படி குறிப்பிக்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா சண்டேஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு சில சூழ்நிலை சண்டே ஒரு டிஸ்கோர்ஸ், சில சூழ்நிலை 2 டிஸ்கோர்ஸ் இல்ல 3 கூட்டங்கள் அதுவே நீங்க பிளான் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மீட்டிங்ஸ் நீங்க பிளான் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் சபையோட சூழல் பொறுத்து நீங்க பிளான் பண்ணலாம் அப்படி கொடுத்துட்டாங்க. இங்க சண்டே மட்டும் 3 மீட்டிங்ஸ்னா அப்போ மோஸ்ட்லி நம்ம வீக் டேஸ்ல 3 மீட்டிங்ஸ் எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் சபை. ஆனா அந்த முடிவு எடுத்துறப்போ எல்லாரும் வர்றதுக்கு அந்த சூழ்நிலை அது நமக்கு அது ரிசல்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு நான் பாக்குறோம். ஏன்னா நாம எப்படி முயற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாருக்கும் என்ன இருக்குது, சுயாதீனம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் லிபர்ட்டி அண்ட் ரைட்ஸ் இருக்குது. கலந்துக்க முடியுமா இல்லையா அது அவங்களோட சூழ்நிலை. அது ஆனா அதிகமா இருக்கிற சூழ்நிலை அதிகமான நபர்கள் வந்து எல்லா மீட்டிங்ஸ்க்கு வர முடியாது. அந்த சூழ்நிலை அது தவறா போகும். அதை நீங்க தெளிந்த மைண்டோட நீங்க எப்படி வராங்களோ வராம இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது, எல்லாருக்கும் சபையில இருக்குது. அது நீங்க நீதிய சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த லிபர்ட்டி எல்லாருக்கும் இருக்குது அப்படி நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுதான் நியாயமானது, நீதியானது, சரியானது இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளோட எல்லா விஷயத்திலும் நம்ம லைஃப்லும் அந்த நீதிய முன்னாடி என்ன இருக்கணும், பிரவேசிக்கணும். அந்த நீதி தான் நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட், அதுக்கு தொடர்ந்துதான். ஏன்னா அந்த நீதியே ஏன் ஃபர்ஸ்டா இருக்கணும், தேவனோட சிம்மாசனமே நீதினாலதான்
கட்டப்பட்டு கரெக்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுதான் ஃபவுண்டேஷன். ஸோ அதே மாதிரி கிறிஸ்டினா இருக்கிற நம்மளோட ஃபவுண்டேஷன் எப்படிதான் இருக்கணும், அந்த நீதி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்ற சகோதரர்களுக்கு அந்த ரைட்ஸ் அந்த நீதி இருக்கும். அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது கொடுத்துட்டு முடிச்சிருக்காங்க பிரதர். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சபையில 5 கூட்டங்கள் வேணும் அப்படி ஒரு டிசிஷன் ஒரு சஜஷன் கேட்கிறாங்க அப்படின்னா பிரதரோட ரிப்ளை எப்படி இருக்குதுன்னா, ஓகே அப்படின்னா அந்த மீட்டிங்ஸ்க்கு நானும் வர முடியாது. ஒருவேளை எல்லாரும் நினைக்கிற இது விருப்பப்படுறாங்க 5 மீட்டிங்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நானும் எல்லாரோட அக்செப்ட் பண்றேன். ஆனா அந்த எல்லா மீட்டிங்ஸ் என்னால வர முடியுமானா முடியாது. இந்த விஷயம் பிரதருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா எல்லாரோட பார்வையில வளர்ச்சிக்கு எல்லாரும் விருப்பப்படுறதுனால நான் நான் ஒரு அக்செப்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனாலும் எல்லா மீட்டிங்ஸையும் என்னால வர முடியாது அந்த காரணம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால சபைக்கு அவங்களோட சூழ்நிலை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெளிந்த மைண்டோட எல்லாரையும் நம்ம கன்சிடர் பண்ணி அது நம்ம ஒரு டிசிஷனுக்குள்ள போயிட்டோம்னா எல்லாருக்கும் அது உதவியா இருக்கும் அப்படி நம்ம பார்க்கிறோம் பிரிய சகோதர சகோதரி. ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஆசிர்வதிப்பாங்க. இப்ப ஏற்பட்ட மேன்மையில சத்தியவச பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை எடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்த சபை அனைவருக்கும் நன்றி.